நேற்று மேட்சாடா விளாண்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சிஎஸ்கேக்கும் நம்ம குஜராத் டைட்டனுக்கும் டாஸை வின் பண்ணி அவங்க நல்ல முடிவு எடுத்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க நீங்கள் விளையாடுங்க, உங்களோட தான் பவுலிங் வீக்கு, நாங்கள் ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது எவிடெண்ட்டாக இருக்குது. நம்மகிட்ட சாஸ் ஜெயிக்கிறவங்க பூரா நம்மளை ஃபஸ்ட் பேட்டிங் விட்டுறலாம், ஏன்னா நம்மகிட்ட பவுலிங் சரியில்லை, ஈஸியாக அடி ஜெயிச்சலாம் சொல்லிட்டு. சரி, ஓகே, இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா 2 மேஜர் மிஸ்டேக்ஸு. அதுக்கு பிறகு சஞ்சு சாம்சன் வந்துட்டு சொன்ன ஒரு தகவல் தான் என்னென்னா, இந்த மேட்ச்சில் 2 பெரிய பிளண்டர் மிஸ்டேக். ஒன்று பேட்டிங் சைடு, இன்னொன்று ஃபீல்டிங் பண்ணும்போது பண்ண மிஸ்டேக்கு. பேட்டிங் சைடு என்ன அப்படின்னா, நமக்கு தான் தெரியுது, இப்போ எனக்கே தெரியுது, ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட்டுக்கே தெரியுது. நீங்கள் விளையாடுறீங்க 3 பால், சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு ஓவரில் அடிக்க முடியல, எல்லாமே பீட்டன் ஆகிக்கிட்டே போகுது. அப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கணும்? சஞ்சு சாம்சனும் அங்கே கேப்டன் வேறு இருக்கிறாரு, ருத்துராஜ் இருக்கிறாரு. அப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கணும்? ஸோ பால் வந்து வரல, டேர்ன் ஆகுது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக 6 ஓவர் விளாண்டலாம், இங்கே இல்லை 10 ஓவர் விளாண்டலாம், அதற்கு பிறகு நம்ம வந்து ஹிட்டிங் போய்க்கலாம்னு பிளான் பண்ணணும். கரெக்டாக? இதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட் கிரிக்கெட் தெரிஞ்சவன் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த 2ஐயுமே விட்டுட்டு 3 பால் பீட்டன் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் ஓவரில் ரன் எடுக்கலை அப்படின்னு ஒன்று, 2வது ஓவரில் போயிட்டு டூமுன்னு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு போகிறாரு சஞ்சு சாம்சன். இது வந்து எப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டருக்கே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு கப்லாம் அடித்து கொடுத்த சஞ்சு சாம்சனுக்கு ரொம்ப கிளாஸியாக பண்ணக்கூடிய ரித்துவுக்குமே, அதுவும் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, கிரவுண்டில் ஆன் கிரவுண்ட் இருக்கிறாரு, அவருக்கே தெரியல அப்படிங்கும்போது தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. இது பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு. ஏன் அப்படின்னா, ரித்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நின்ன பிறகு இந்த 158 ரன் வந்ததே காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் சட்டன் டைமுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரால் ஹிட் பண்ண முடியுது. இதான் சொன்னேன், 10 ஓவர் வரைக்கும் சஞ்சுவும் ரித்துவும் நின்றுருந்தாங்கன்னா இஷ்டத்துக்கு அடிச்சுருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஈஸியாக ஒரு 30-40, 158னா 98 வந்து 88ஆக வந்திருக்கும், ஒரு டீசன்ட் ஸ்கோர் வந்திருக்கும், விளையாடலாம். 30 ரன் 40 ரன் அதிகமாக அடிச்சிருக்க முடியும், நான் சொல்கிற பிளான் படி பண்ணியிருந்தீங்கன்னா. இதை பண்ண முடியல. சரி, ஓகே, இதை விட்டாச்சு. அப்புறம் இது போயிடுச்சா. அடுத்து இது என்ன சொல்கிறேன்னா, இந்த கோச்சிங்கு, பவுலிங் கோச்சிங், ஃபீல்டிங் கோச்சிங், பேட்டிங் கோச்சிங் நிறைய வச்சுருக்கீங்கல்ல, இந்த கோச்சில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இந்த மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி கிரவுண்டில் தோனியும் சஞ்சு சாம்சனும் பேசிக்கிறாங்க, விக்கெட் கீப்பிங்கை பற்றி பேசிக்கிறாங்க. இப்படி பண்ணது கேட்குறாரு. அவருக்கு நோ இதை இப்படி பண்ண அப்படி பண்ணுறாரு. அது ஒரு ஐடியா. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சீஸ்னல் பிளேயர் பொசிஷன் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது சில இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்புட்ஸோட அவுட்கம் என்ன அப்படின்னா, கில் வந்து அவுட் ஆகிறாரு, ஸ்டெம்ப் பண்ணுறாரு நம்ம சஞ்சு சாம்சன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியல, பால் இப்படி போகும்ல, அதை எடுத்து கேட்ச் பண்ணி இப்படி அடிக்கணும். கரெக்டாக பின்னாடி வந்து ஸ்டெம்பிங் பண்ணும்போது அதே டிஸ்கஷன் தான் நடந்துச்சாங்க. அப்போ தோனி என்ன சொல்கிறாரு, நீ ஃபுல்லாக பாலை கேரி பண்ணி நீ ஃபுல்லாக திரும்பி அடிக்கும்போது டைம் ஆகும், ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஏரில் கால் இருக்கும்போது அடிக்கணும். இது நிறைய தோனி பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா, சஞ்சு கரெக்டாக பண்ணியிருப்பார். அது என்ன செஞ்சுருப்பாருன்னா, இப்படி போய் இப்படி வரணும் தேவையில்லை, நீ போய் இப்படி அடிக்கணும். அப்படின்னா பாடி ஃபுல்லாக போயிட்டு பாடியை திருப்பி வந்து அடிச்சுட்டு டைம் ஆயிரும், அப்போ பாலை பிடிச்சி இப்படி அடிக்கணும் அப்படின்னா அதை தான் செஞ்சு அட்டகாசமாக பண்ணிடுவோம். ஸோ இதுதான் கோச்சிங், இதுதான் அட்வைஸ். இதை தான் சொன்னேன், ஒரு பிச்சில் ஆடும்போது அது நமக்கு கண்ட்ரோலாக இல்லை, நமக்கு வந்துட்டு டாட் பாலாக விழுகுது அப்படின்னா அதை எப்படி அனாலிசிஸ் பண்ணி அடுத்த விளையாடணுங்கிறது மிஸ்டேக். இது பண்ணவே இல்லை. இந்த கோச்சுகள் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு எவிடெண்ட்டாக ஒரு தோனியோட பேசுனதுனால ஒரு ஸ்டெம்பிங் பண்ண முடிஞ்சு, இன்டர்ந்த ஒரு கிளாசிக் ஸ்டெம்பிங் பண்ண முடிஞ்சு சஞ்சுவால். இது ஒன்று. ரெண்டாவது ஃபீல்டிங் வரலாம். ஃபீல்டிங்கில் வந்து என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு 158 போட்டுட்டோன்னா சரி, மேட்சை முடிச்சுட்டு போயெல்லாம் பேசக்கூடாதுல்ல. நீங்கள் கிரவுண்டில் இருக்கணும்ல. ஒன்று ஃபீல்டிங்கு கேட்சு மிஸ் பண்ணக்கூடாது, ஃபீல்டிங் வந்து பக்காவாக இருக்கணும். அப்புறம் வந்து லோ ஸ்கோரிங்லேயே வந்து நீங்கள் என்ன கரெக்டாக ஸ்டெம்புக்கு தான் பால் போடணும். எல்லா பாலுமே ஸ்டெம்புக்கே போடு, ஒரு பால் கூட வெளியே போடக்கூடாது. உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இல்லை. எதுக்கு வெளியெல்லாம் ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அட்டாக்கிங் டு த ஸ்டெம்புங்கிற மாதிரி எல்லா பாலையும் ஸ்டெம்புக்கே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு விக்கெட் வரும், விளையாடத்தை இது பண்ணுவான், எல்லாமே செய்ய முடியும். பால் எங்கிட்டு போகிறது, லெக் சைடு போகிறது, ஆஃப் சைட் பண்ணி டாப் போட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இன்டென்ட்டே இல்லை. இப்போ என்ன பேட்டிங் கோச் என்ன பண்ணாங்க, பவுலிங் கோச் என்ன சொல்லிக் கொடுத்தீங்க, எனக்கு புரியவே இல்லை. ஃபீல்டிங் கோச் என்ன சொல்லிக் கொடுத்தீங்க. ஸோ இந்த மாதிரி 2 மேஜர் மிஸ்டேக். பேட்டிங்கில் அதை அசஸ் பண்ணி கன்டினியூ பண்ணல. சஞ்சு மட்டும் நின்றுருந்தார் 5 ஓவர் 6 ஓவர், ரித்து மாதிரி அடிக்கலாம் போயிருக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஃபீல்டிங்கில்
அவ்வளோ கேட்ச் மிஸ்ஸு, ஃபீல்டிங் மிஸ்ஸு, பவுலிங் வந்து அட்டாக்கிங் ஸ்டிக்கு போடவே இல்லை. இங்கிட்டு அங்கிட்டும் போடுறது எவன் சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு தெரியும், இது நமக்கே தெரியும். சரி, ஓகே, இது வந்து கிரவுண்டில் பண்ண மிஸ்டேக்கு. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கடுப்பில் இருக்காங்க சிஎஸ்கே மேலே. நான் ஒரு மேட்ச் பயங்கரமாக ஜெயிக்கிறீங்க, ஒரு மேட்ச் அதெல்லாம் பாலத்தில் போகிறீங்க, சோஷியல் மீடியா செம்மையாக ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்டு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரன் ரேட் கேவலமாக தோக்கலை, பாசிட்டிவில் இருக்குது. இன்னும் ஒரு மேட்ச் தான், இந்த ஒரு மேட்ச் நீ ஜெயிக்கலை அப்படின்னா நீங்கள் பிளே ஆஃப் போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். ஏன்னா ரன் ரேட் நல்லா இருக்குது, டீம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான டீம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ சஞ்சு சாம்சன் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு டேரெக்டாக சொல்லியிருக்காரா என்னென்னா, உங்களுக்கு தெரியும் சஞ்சு சாம்சன் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. ஏன் அங்கேருந்து வந்தார் அப்படின்னா, அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதை சொல்கிறாரு, எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆர்ஆரில் இருந்துச்சோ அதே ப்ராப்ளம் சிஎஸ்கேல இருக்கிற கேப்டன் ரித்துவுக்கு இருக்குது. என்னென்னா, அங்கே ஆர்ஆரில் அவர் இருக்கும்போது அவருக்கு கோச்சாக யார் இருந்தாலும் ராகுல் டிராவிட் தான் இவருக்கு மென்டர். ஸோ ராகுல் டிராவிட் சொல்கிறத என்னால் தட்டி பேச முடியல. ராகுல் டிராவிட் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்ய வேண்டியதாச்சு. ஆன் த கிரவுண்ட் இருக்கிற கேப்டனுக்கும் ஃபீல்டருக்கும் பிளேயருக்கு தான் தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கிற கோச் வந்து நிறைய டேரக்ட் பண்ணுவாங்க. அதனால் என் தாட்ஸ் எங்கேயுமே அப்ளை பண்ண முடியல, அதனால தான் வெளியே வந்தேன். ராகுல் டிராவிட் எதிர்த்து என்னால் பேச முடியல, பட் ராகுல் டிராவிட் தான் எல்லா டேரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி ரித்து வந்து ஃப்ளெமிங்கோட டைரக்ஷனாக இருக்க முடியுது, ஃப்ளெமிங் எழுத்து பேச முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பேக்டில் உள்ளே வர்றது கரெக்டாக, அதற்கு பிறகு எந்த ஓவரில் யாரை மாற்றுறது அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு கேப்டன்சிக்கான ஒரு டிசிஷன்ஸ் கூட ரித்துவால் எடுக்க முடியல. நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதே தான் ரித்து கஷ்டப்பட்டுருக்காரு. மற்றபடி இந்த டீமில் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற கார்த்திக் சர்மாலாம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டோட கேவலம் விளாண்டுட்டு இருக்கிறாரு. அதை விட இன்னும் பெட்டர் பிளேயர்லாம் நெட்ஸ் இருக்காங்க. ஸோ பிக்கப் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இல்லாமல் போயிடுது. ஸோ ஒரு பிளேயரை பிக்கப் பண்ணுறது, ஒரு பவுலிங் சேஞ்ச் பண்ணுறது, பேட்டிங் ஆர்டரில் கொண்டு வரது, ஒரு இம்பேக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஃப்ளெமிங் பண்ணுறாரு. ஸோ ஃப்ளெமிங் எதிர்த்து வர பேசவே முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை சிஎஸ்கே இருக்குது. இதை நீங்கள் சரி பண்ணலை, ரித்துவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்கல, பவர் கொடுக்கலன்னா இது ஒன்றுத்துக்குமே ஆகாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் தோனி, இவர் நம்ம யார், கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மா, இவங்கெல்லாம் கிரவுண்டில் இருக்கும்போது அவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்க. எந்த கோச் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் வந்தாங்க. இப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சன் வந்து மேனேஜ்மெண்ட் சொன்னதாக ஒரு தகவல். இது ரொம்ப கரெக்டான ஒரு அனாலிசிஸ். இதை தயவு செய்து மேனேஜ்மெண்ட் செஞ்சால் தான் முடியும். ஃப்ளெமிங் கொஞ்சம் வெளியே போகணும், இல்லை தோனி கிரவுண்டுக்கு வந்துட்டு கிரவுண்டில் உட்காந்து தான் சொல்லணும். எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா எப்படி அது? பார்ப்போம், அடுத்த மேட்ச் பார்ப்போம்.